வந்து இருக்காது. அளவு ப்ளவுஸ் வச்சு நம்ம வந்து பட்டி சுற்றளவு வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஹூக்கு பட்டியில் எஜ்ஜில் இருந்து வீப்பட்டியை விட்டுட்டு அளவு வந்து மார்க் பண்ணுங்கள். ப்ளவுஸோடைய பேக் சைடு வந்து எடுத்துக்கங்க. ஸ்லீவ் ரவுண்டு மார்க் பண்ணிக்கிங்க. ஆம் ஹோல் ரவுண்டுக்கிட்ட சிசர் கட் இருக்குது. கீழே இடுப்பளவு ஆல்ரெடி நம்ம மார்க் பண்ணி வச்சுட்டோம். அது ரெண்டையும் நேர் பண்ணிக்கிங்க. சைடு ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு ப்ளஸ் மாதிரி கரெக்டாக வரணும் அப்படின்னா நம்ம ஸ்டார்டிங்கில் இருந்து அப் அண்ட் டவுன் இல்லாமல் தைச்சிட்டு வந்தோம்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் மாதிரி கரெக்டாக இருக்கும். இப்போ அதை நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். கரெக்டாக நமக்கு ப்ளஸ் மாதிரி ஈவனாக கரெக்டாக வரும். ஏன்னு கேட்டால் நமக்கு ப்ளவுஸில் எந்த ஒரு அப் அண்ட் டவுன் இல்லாமல் ஸ்டார்டிங்கில் இருந்து நம்ம கரெக்டாக தைச்சிட்டு வரும்போது ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆம்ஹோல் கிட்ட கரெக்டாக வந்து வரும். இதே மாதிரி நீங்கள் உங்களுடைய ப்ளவுஸில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சைடு ஜாயின் பண்ணும்போது ஒரு சிலருக்கு செஸ்ட்டு வந்து கொஞ்சம் இறுக்கமாக இருக்குது அப்படின்னா அதுவும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த மெட்டீரியலை பொறுத்து, அதாவது சில டைம் வந்து பார்த்திங்கன்னா ரஃப் மெட்டீரியல் அப்படின்னா நமக்கு என்னாகும், கொஞ்சம் அந்த துணி இழுத்து வராது. அப்போ நமக்கு செஸ்ட்டு கொஞ்சம் டைட் ஆகும். அப்போ என்ன பண்ணலாம், நம்ம சைடு ஜாயின் பண்ணும்போது ஒரு 1/4 இன்ச் லூஸ் விட்டு நீங்கள் சைடு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்த சைடும் சேம் நான் அதே